சரியான நேரத்துல சரியான கதை. நம்ம எல்லாத்துக்கும் நாளைக்கூட 78 வருஷம் ஆகுது இந்த விடுதலை கிடைச்சு. இந்த விடுதலை மேல இருக்கிற பார்வை இந்த 78 வருஷத்துல பல விதமா மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா அப்பைக்கும் இப்பைக்கும் மாறாத ஒரு விஷயம். அத பத்தின கதை தான் இது. அந்த காலத்துல விடுதலை வீரர்கள் தான் சண்டை போடுறாங்கல்ல, நான் ஏன் போகணும், நான் எதுக்கு வெளியே போய் சண்டை போடணும்னு இந்த சாமானிய மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அந்த சாமானிய மக்கள் எனக்கு என்னன்னு இருக்காம தான் நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் ரோட்ல இறங்கி உண்ணாவிரதம் இருந்து லத்தியால அடி வாங்கி நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தது தான் இந்த விடுதலை. நம்ம எல்லாரும் விடுதலையாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்ம எல்லாரும் மாதம் 1ஆம் தேதி வந்தால் சம்பளம் வந்துடுது, காலையில் 9 மணிக்கு போயிட்டு ரிட்டன் 6 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டம் ஓடிட்டுருக்கோம். ஆனால் எப்போ இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி நம்ம வெளியே போய் புதுசாக ஒரு விஷயத்த செய்கிறோமோ அப்போ தான் நம்மளோட விடுதலை அடைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். உங்கள் விடுதலை அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு சந்திக்கலாம்.